கண்ணெதிரே தோன்றினாள். அன்சோர் சாப்பிட சொன்னாங்க. இப்ப அதுக்கு என்ன பண்றது? அம்மா, நானும் மன்சூர் சாப்பிடணும். எனக்கு சாப்பாடு போடுறீங்களா? என் வீட்டுக்காரர் ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருக்காரு. அம்மன் கோவம் தணிஞ்சு அவர் உயிர் பிழைச்சு வரணும்னா நான் அங்க பிரதர்ஷனம் பண்ணி மன்சூர் சாப்பிட சொல்லி ஒரு அம்மா சொன்னாங்க. நான் அங்க பிரதர்ஷனம் பண்ணிட்டேன். மன்சூர் போடுறதுக்கு சொந்தக்காரங்க யாரும் இல்ல. நீ போய் உட்காருமா, நான் சாப்பாடு போடுறேன். ரொம்ப நன்றிங்கம்மா. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வாங்க. அண்ணே, அந்த பொண்ணு வந்திருக்காங்க. வாமா. போயிட்டு 1 மணி நேரம் கழிச்சு வர சொன்னேன். கரெக்டா அதே மாதிரி வந்துட்ட. டாக்குமெண்ட்ல எங்க கையெழுத்து போடணும்னு சொன்னீங்கன்னா நான் கையெழுத்து போட்டுட்டு பணத்தை வாங்கிப்பேன் சார். கையெழுத்துலாம் போட்டுக்கலாம். கையெழுத்து போடுறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருமா, நீ கேட்ட 30 லட்சம் ரெடியா இருக்கு. உன் வீட்டுக்காரர் அடிபடு போது இந்த பணம் உங்ககிட்ட இருந்திருந்தா இதை நீ ஹாஸ்பிட்டல்ல கட்டியிருப்ப. அவருக்கு இந்நேரம் ஆபரேஷன் முடிஞ்சு அவருக்கு சரியா இருக்கும்ல? ஆமா சார். இந்த உலகத்திலே மதிப்பான பொருள் எது தெரியுமா? பணம் தான். தங்கம், வைரம், வைடூரியம், பிளாட்டினம், முத்து, மாணிக்கம் எதுவா இருந்தாலும் பணத்தை வச்சுதான் மதிப்பிட. பணம் இல்லாதவன் பணத்துக்கு சமானம். அவனுக்கு இந்த உலகத்திலே மதிப்பு கிடையாது. இல்லாதவனுக்கு ரத்த சொந்தம் கூட எதுவும் கொடுத்து உதவி செய்ய மாட்டாங்க. ஒரு கஷ்டத்துல இருக்கிற உனக்கு இது நல்லாவே புரியும் நினைக்கிறேன். நான் சொல்றது சரிதானம்மா? ரொம்ப சரியா சொன்னீங்க சார். இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி செய்யற எண்ணம் இப்ப யாருக்குமே இல்ல. அந்த எண்ணம் வராதுமா. ஏன்னா பணம் சம்பாதிக்கிறது அவ்வளவு கஷ்டம். உன் நல்ல நேரம் இந்த சூழ்நிலையிலையும் 30 லட்சம் உனக்காக வச்சிருக்கேன். உனக்கு ஸ்பெஷல் ஆஃபர் கொடுக்கலான்னு இருக்கேன். பணம் கொடுக்கறதுல என்ன சார் ஆஃபர்? எனக்கு புரியல. நான் பொதுவா யாருக்கு வட்டிக்கு பணம் கொடுத்தாலும் சொன்ன தேதியில வட்டி பணம் வந்துடணும். அப்படி வரலன்னா நான் கொடுக்கிற தண்டனையே ரொம்ப கொடூரமா இருக்கும். அப்படிப்பட்டனா உனக்கு கொடுக்கிற ஆஃபர் என்னன்னா, இந்த பணத்துக்கு நீ வட்டியே தர வேண்டாம். நீ வட்டியா தர பணத்தை முதலே கழிச்சுக்கலாம். அது கூட என் மூட பொறுத்து தான். திடீர்னு அசல்ல இருந்து சில லட்சங்களை உனக்காக குறைக்க வாய்ப்பு இருக்கு. நீ செய்ய வேண்டியதெல்லாம் ரொம்ப சிம்பிளான ஒண்ணுதான். என்ன அனுசரிச்சு போகணும். அனுசரிச்சு போறதுன்னா எப்படி? என்னம்மா தெரியாத மாதிரி கேக்குற? ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான். நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் கிடையாது சார். கோவப்படாதம்மா. ருத்ரா மேடத்துக்கிட்ட நான் கொடுத்த பணத்தை எப்படி வசூல் பண்ணிடுவேன்னு சொன்னேன். அது உண்மை இல்ல. உன் அழகுக்காக தான் இந்த 30 லட்சத்தை நான் தரதா ஒத்துக்கிட்டேன். நான் இது வரைக்கும் இந்த உலகத்துல பணத்தை தாண்டி எதுவுமே பெருசு இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அழகை விடவும் பணம் பெருசு இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன்.
உன் கண்ணு ரெண்டு எப்படி இருக்கு தெரியுமா? சும்மா காஷ்மீர் ஆப்பிள் மாதிரி. உன் படபடக்கிற 2 கண்ணும் பட்டாம்பூச்சி போல இருக்கு. கார்வண்ண கூந்தல் பட்டு விரிப்பு மாதிரி இருக்கு. மொத்தத்துல உன்னை பாக்குறப்ப தோரிகையில தங்க சாந்தெடுத்து வரைஞ்ச ஓவியம் போல இருக்க. பாத்தியா, எனக்கு 55 வயசாயிடுச்சு. ஆனா எனக்கு புத்தகம் படிக்கிற பழக்கமே இல்ல. ஆனா உன்னை பார்த்ததும் கவிதை அருவி போல கொட்டுது. அதுக்கு காரணம் உன் அழகுதான். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நீ மட்டும் சரின்னு சொன்னா உனக்கு வேண்டியதெல்லாம் நான் பண்றேன். நீ என்ன சொல்ற? காசுக்காக உடம்பு வைக்கிற பொம்பளை நினைச்சியா என்ன? செருப்பு பிஞ்சிரும். நான் உன்கிட்ட கடன் கேட்டு வந்தா நீ என் உடம்புக்கு வேலை பேசுறியா? நீ எல்லாம் மனுஷனாடா? கஷ்டம்னு உன்கிட்ட வந்து நின்னா நீ தப்பா பயன்படுத்த பாப்பியா? தொலைச்சிருவேன். சரி, நீ பத்தினி தெய்வம் தான். நான் அப்படி கேட்டதுக்கு நீ அடிச்சிட்ட. இப்ப உயிருக்கு போராடிட்டு இருக்கிற உன் ஆசை புருஷனை காப்பாத்த 30 லட்சம் ரூபாய் பணம் வேணுமே, என்ன பண்ண போற? உன் புருஷனை காப்பாத்துறதுக்கு உன் கண்ணு முன்னால இருக்கிற ஒரே கடவுள் நான் மட்டும்தான். உனக்கு கற்பு முக்கியமா இல்ல உன் புருஷனோட உயிரை காப்பாத்துற என்னோட பணம் முக்கியமா? எது முக்கியம்னு நீயே முடிவு பண்ணிக்க. என் கற்புங்கிறது என் புருஷனுக்கு மட்டும்தான் சொந்தம். இயலாமைய காரணம் காட்டி அதை இழக்கிறதுக்கு நான் உனக்கு கேடு கட்ட ஜென்மம் இல்லடா. என் கற்பே அவரோட உயிரை காப்பாத்தும். நான் வணங்குற அம்மன் எனக்கு துணையா இருக்கும். இந்த மாதிரி பொம்பளை பொறுக்கியோட உதவியெல்லாம் எனக்கு தேவையில்லடா. கோவிந்தா, உனக்கு ரொம்ப நன்றி கோவிந்தா. உன் பொண்ணு உண்மையிலேயே பெரிய கற்பு கரிசிதாயா. என் முகத்துல காரி துப்பிட்டு போயிட்டா. அதனால தானே உன்னை அவகிட்ட அப்படி பேச சொன்னேன். பணமா கற்பான அவகிட்ட கேட்டா கற்புக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பா. அவ உன் வேலை சுலபமா முடிஞ்சிருச்சுல்ல. ஆமா ஆமா, ருத்ரமா கொடுப்பாங்கன்னு நினைச்சு 30 லட்ச ரூபாய் பணத்தை நீ அவகிட்ட கொடுத்திருந்தேன்னு வையே, அந்த பணத்தை மறந்துட வேண்டியதான். இந்த ஜென்மத்துல ருத்ரமா சிவாவையும் சக்தியும் வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டாங்க. நானும் அவங்களை வீட்டுக்குள்ள விட மாட்டேன். அதெல்லாம் சரி ரத்னம். அந்த பையன் சாக கிடக்குறான்னு உன் பொண்ணு சொல்றா. அவனோட உயிரை காப்பாத்துறது கூட ருத்ரா உதவி செய்ய மாட்டாங்க. எப்படி செய்வாங்க? அவங்க பொண்ணு அனிதா கழுத்துல சிவா தாலி கட்டுற கடைசி நேரத்துல அந்த வீட்டு வேலைக்காரியவே அவன் திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணி இருக்காங்கிற விஷயம் தெரிஞ்சப்போ அவங்க எவ்வளவு அவமானப்பட்டிருப்பாங்க. அந்த கோத்தை எப்படி அவங்களால மன்னிக்க முடியும் கோவிந்தா? நீயே சொல்லு. ஆமா ஆமா, சத்தியமா மன்னிக்க மாட்டாங்க. அதான் விஷயமே. சிவா மேலையும் சக்தி மேலையும் ருத்ராமா பயங்கர கோவத்துல இருக்காங்க. அதனால அவங்க வாழ்ந்தாலும் செத்தாலும் இவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. அதுவும் இல்லாம சிவாவோட அம்மா என்ன கூப்பிட்டு என் பையனுக்கு உடம்பு சரியில்லைனதும் உன் பொண்ணை எங்கேயோ கடன் வாங்க போறதா கேள்விப்பட்டேன். அப்படி யார்ட்டையாவது கடனை வாங்கி எங்கிட்ட வந்து பணம் கேட்டா நாங்க 10 ரூபா கூட கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் 24 மணி நேரமா அவளை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன். கடைசியில என் மகன் பேரை சொல்லிக்கிட்டு உன்கிட்ட பணம் வாங்க வந்துட்டா. இதுக்காக நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும். உன் பொண்ணுக்கு பணம் கொடுக்க வேண்டான்னு நீ முன்னாடியே வந்து சொன்னல. இல்லனா உனக்கு எனக்கும் விரோதமா இருக்கும். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா கோவிந்தா? அதனாலதான் உன்னை எச்சரிக்கை பண்ணிட்டு போக வந்தேன். சரி, நான் வரட்டுமா? சரி ரத்னம். அண்ணே அண்ணே அண்ணே, என்ன ஆச்சு? அண்ணே என்னங்க, கொஞ்சம் டாக்டர் போய் கூப்பிடுங்க. போறேன் டாக்டர். அண்ணே டாக்டர்,
ரெண்டு பேரும் பதட்டமா இருக்கீங்க? ஒன்றும் இல்லை சக்தி, திடீர்னு அண்ணனுக்கு ஃபிக்ஸ் வந்த மாதிரி தூக்கி போட்டுட்டு இருக்கு. ஐயோ, என்னாச்சா நீ? அவருக்கு ஒண்ணும் ஒண்ணும் ஆகல. இல்ல. சொல்லுங்க. நீ ஒன்றும் பதறாத, டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காங்க. சக்தி, கந்து வெட்டி கோவிந்தனை போய் பாக்குறேன்னு சொன்னியே, என்னாச்சு? என்னாச்சு சக்தி? அவரை பாத்தியா இல்லையா? அவ்வளவு பணம் அவர்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டாருன்னு